Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 5 மெடிக்கல் காலேஜ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ NIRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காலேஜ்லாம் வந்து டாப் 5ல இருக்காங்க. சோ இதுல வந்து கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கு அப்புறம் வந்து பிரைவேட் காலேஜ், பிரைவேட் யுனிவர்சிட்டிஸ், டீம்டு யுனிவர்சிட்டிஸ் எல்லாமே கலந்திருக்கும். சோ இதுல வந்து டாப் 5 என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். சீக்கிரம் MCC கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுல ஆல் இந்தியா கோட்டா அதாவது AIQ அதுல வந்து நம்ம மாணவர்கள் 15% வந்து எடுத்துக்க முடியும். சோ அதுக்காக வந்து எல்லாரும் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்க்கு வந்து இப்போ வந்து என்னன்னா யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மறுபடியும் வந்து போர்ட்டலில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் இந்த மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ரீஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் லிஸ்ட்டு, இன்எலிஜிபிள் லிஸ்ட்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து 15% உண்டான நம்ம AIQ அதாவது ஆல் இந்தியா கோட்டாவில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் வந்து நீங்கள் NIRF ரேங்கிங் இருக்குது. ஸோ NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது தேசிய நிறுவன தரவரிசை கூட்டமைப்பு, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறதான் வந்து NIRFன்னு சொல்கிறோம். ஸோ அந்த NIRF படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 5 மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் இருக்குது, CMC அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கிறது வந்து அமிர்தா விஸ்வ வித்யாபீடம். ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்தது வந்து சவிதா மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப அறிவியல் நிறுவனம் சென்னை. அடுத்து வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு பொது மருத்துவமனை, இதுதான் வந்து நம்ம வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் MMCன்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் சென்னை. ஸோ இதுதான் வந்து டாப் 5 ரேங்கிங்கில் இருக்கிற NIRF ரேங்கிங்கில் இருக்கிற காலேஜஸ். இதில் வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வந்து தரவரிசையில் 3வது இடத்துல இருக்குது. அமிர்த விஸ்வ வித்யாபீடம் வந்து 9வது இடத்துலையும், சவிதா வந்து 11வது இடத்துலையும், இதே வந்து MMC வந்து 14வது இடத்துலையும், SRM வந்து 18வது இடத்துலையும் இருக்குது. ஸோ இவங்க வாங்கின ஸ்கோர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கேற்ற அளவுக்கு வந்து நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். வந்து கிட்டத்தட்ட வந்து 76லேருந்து 63 வரைக்கும் ஸ்கோர்ஸ் இருக்குது. NIRF வந்து ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து NIRF ரேங்கிங் தருவாங்க. ஸோ இந்த NIRF ரேங்கிங்கை மட்டுமே முழுசையாக நம்பலாமா அப்படின்னா அது வந்து நம்ம அந்தளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்கறது. ஸோ ஒரு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு இவ்வளோ மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் அப்படின்னா ஸோ இத்தனை ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். இத்தனை ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறாங்க, எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன கன்ஸ்ட்ரெயின்ட்டும் எடுத்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு வந்து மார்க் போட்டதில் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து மார்க் வந்திருக்கு. ஸோ இதில் லிஸ்ட் ஆகாத காலேஜஸ் இந்த காலேஜஸோட நல்லாவும் பண்ணலாம். பட் வந்து என்னென்னா NIRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷனில் இதுதான் வந்து டாப் 5ல் இருக்குது. மெயினாக வந்து கிறிஸ்டியன் மருத்துவக் கல்லூரி, ஸோ CMC இதில் வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் ஆனாலும் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவு. ஸோ வெறும் 87,000 ரூபா தான் வந்து ஒரு இயருக்கு வந்து ஃபீஸு. இதே வந்து மற்ற எந்த ப்ரைவேட் காலேஜுக்கும் போனீங்க அப்படின்னாலும் மினிமம் 6 லட்ச ரூபாயிலேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூப்பரான காலேஜ் CMC பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தரவரிசையிலையும் டாப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் கிடச்சா நீங்கள் எடுக்கலாம். பட் MMC தான் வந்து இருக்கிறதுலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே போகும். கவுன்சிலிங்கில் வந்து நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எல்லாருமே MMC தான் எடுத்துக்குவாங்க. பட் MMC இந்த இடத்துல வந்து 4வது இடத்துல இருக்குது. பட் இந்த அமிர்தா, SRM இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இங்கெல்லாம் போனீங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது வந்து கவுன்சிலிங்க்கு வராது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த 7.5% வந்து நம்ம போக முடியாது. ஸோ கவுன்சிலிங் வர்ற யூனிவர்சிட்டிஸ் அதே மாதிரி கவுன்சிலிங் வர்ற ப்ரைவேட் காலேஜஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 7.5% போகலாம். அதனால் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஆனாலும் வந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபீஸ் வந்து கம்மியாகாது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு CMC மட்டும் வந்து எப்படி வந்து ஸ்கோர்ஸ் வந்து டிவைட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 83.74 அப்படிங்கிற மதிப்பீடு வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இதில் வந்து கற்பித்தல், கற்றல் மற்றும் வளங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா DLR பிரிவில் வந்து CMC மாணவர்கள் வந்து 20க்கு 18.3 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹையஸ்ட்டு பாயிண்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் மாணவர் விகிதம், ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ, இந்த ரேஷியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30க்கு 30 வந்து வாங்கிட்டாங்க.
ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபேக்கல்ட்டி ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை விட ஃபேக்கல்ட்டி வந்து அங்கே நிறையா வச்சுருக்காங்க அப்படிங்கிறனால அதில் ஃபுல் மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களின் தகுதி மற்றும் அனுபவம், அதாவது டீச்சர்ஸோட ரிட்டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதே மாதிரி அவங்களோட குவாலிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஃபேக்கல்ட்டி குவாலிஃபிகேஷன், ஃபேக்கல்ட்டி ரிட்டென்ஷன் இது எல்லாத்துக்குமே சேர்த்து 20க்கு 18.82 அப்படின்னு வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா NIRFல ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் இந்த மார்க்லாம் வாங்கினங்காட்டி வந்து CMC வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா காலேஜஸ் இதில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க. நம்ம டாப் 5 மட்டும் தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.